உங்கள் வாத்தியார் ரொம்ப அருமையான வாத்தியார். உங்கள் வாத்தியார் ஒரு அருமையான நல்லாசிரியர். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை என்னைய பேச கூட்டிட்டு அவர் பேசி முடிச்சிட்டார். நீங்கள் ஜெயிக்காமல் வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. உங்கள் வாத்தியார் விஜயாலயன் மாணவிகள் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட பதிலை வாங்கி அது கரெக்டான பதிலை வாங்கி இப்படி சொல்லி கொடுத்தாருன்னா எப்படி தோக்கிறது? ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டை, டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டை மனதுக்குள்ளே கொண்டு போய் உங்கள் மைண்டில் வந்து விதைச்சி அதை ரிப்பீட் பண்ண வச்சு அதை சொல்ல வச்சா அது இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட் மட்டும் இல்லை, நாலேஜ் சேர்ந்து போய் அது விதையாக மாறும். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவர். அது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கண்ணால் பார்த்துட்டேன். நான் வந்து உங்கள் திரு விஜயாலயன் அவரை வந்து ஒரு என்னுடைய நண்பர் இன்பராஜ் அவர்களது கல்யாணத்தில் தான் சந்தித்தேன். இப்போ ரொம்ப சமீபத்தில் சிதம்பரத்தில் அந்த வந்திருக்கார். 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. இவர் வந்து உங்கள் சிதம்பரத்தில் NRIS அகாடமியை பார்த்துட்ருக்கார். அவருடைய எனக்கு அப்போ தான் தெரியும், கல்யாணத்தப்போ தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தா அது IAS அகாடமி மாதிரி இல்லை, இது பெரிய காலேஜ் மாதிரி இருக்குது, யூனிவர்சிட்டி மாதிரி. பேஷன், அதாவது பேஷன் வேணும். 2001 2002 டெல்லியில் வந்து வாஜிராமில் IAS படித்து விட்டு வெறும் IAS ஆயிருந்தாருன்னா இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல செக்ரட்டரியாவோ சீஃப் செக்ரட்டரியாவோ இருப்பார். ஓகே, அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு வெற்றி, அவர் தோல்வி அடைந்ததனால் 20,000 பேருக்கு வெற்றி. ஃபெயில் அப்படின்னா அப்துல் கலாம் சொன்னார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் எப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவு கண்டாரோ அப்படிப்பட்ட தலைவராக உருவாகி நிற்கிறார் திரு விஜயாலயன். அப்துல் கலாம் எனக்கு இட்ட கட்டளை வந்து தலைவர்களை உருவாக்கு அப்படின்னாரு. நான் இங்கே வந்து பார்த்த உடனே தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவரை நீங்கள் பார்த்துருக்கேன். அதானே வேணும். கலாமை பற்றி டீட்டெயிலாக எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என்னைய பற்றிய டீட்டெயிலாக இதுவரை நான் கிட்டத்தட்ட எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் மாணவர்கள் இளைஞர்களை பல்வேறு தளங்களில் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இதுவரைக்கும் என்னையை பற்றி இவ்வளவு டீட்டெயிலாக சொன்னது யாருமே கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அந்த அளவுக்கு உள்ளே போய் டீட்டெயிலாக படித்து அதை தெரிந்து கொண்டு ஒரு பயோடேட்டா வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும். ஆனால் அதை எவ்வளவு சம்பவத்தை சொல்லி உங்கள் மத்தியில் இவ்வளோ தூரம் விளக்கியிருக்காரு அப்படின்னா உண்மையிலேயே ஹி ஹாஸ் அ பேஷன் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ அஸ் அ லீடர். அப்போ எனக்கு என்னுடைய பணி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சரியா, தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவரை பார்த்தாலே
அது மிகப்பெரிய இவர் மாதிரி எத்தனையோ தலைவர்களை உருவாக்குறீங்க. இதெல்லாம் வந்துட்டிங்கன்னா அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாயிரும். அவ்வளோ. இந்த பகுதியில் நீங்கள்லாம் உங்களுக்கு திரு என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து திரு விஜயாலயன் அவர்களோட அவரது கருத்துக்களை, அவரது டீச்சிங்ஸை கேட்டு, அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களது கருத்துக்களையும் கேட்டு நீங்கள்லாம் அவரோட தானே, நீங்கள் மட்டும்தானே பாவம் மேடம் தான். உங்களோடய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அப்புறம் எங்க வீட்டை பார்க்குறாரு. மேடமும் பசங்களும் எல்லா சப்ஜெக்டையும் எடுக்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் பேஷன் வேணும். அதெல்லாம் சும்மா லேசாக வராது. அதுவும் திருச்சியில், சென்னையிலையும் இருக்குது, ஐஏஎஸ் அகாடமி எல்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்தளவுக்கு ஒரு பேஷனோட திருச்சியில் மையப்பகுதியில் இதை வந்து உருவாக்கி, இப்படிப்பட்ட ஒரு 20,000 பேரை உருவாக்கி, 100க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கி, பல்வேறு பணிகளில் உங்களையெல்லாம் ஒரு தலைவர்களாக, வெறும் ஜஸ்ட்டு குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர், இல்லை பேங்க் ஆஃபீஸர், இல்லைன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை, நீங்கள் எல்லாமே தலைவர்களாக மாறணும். அதுதான் கணக்கு. There is a difference between officer and leader. சரியா? ஆஃபீஸருக்கும் லீடருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆஃபீஸர் கேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், லீடர் ஒன்லி கேன் எம்பவர் அண்ட் கோச். ஓகே, லீடர் தான் எம்பவர் பண்ண முடியும், கோச் பண்ண முடியும். நீங்கள்லாம் யாரை எம்பவர் பண்ணணும்? மக்களை எம்பவர் பண்ணணும். நீங்களாம் யாரை எம்பவர் பண்ண வந்திருக்கீங்க? மக்களை எம்பவர் பண்ணணும். நீங்கள்லாம் யாரை கோச் பண்ண வந்திருக்கீங்க? ஓகே, தவறான வழியில் போகாத, ஒழுங்காக நேர்மையாக நட. ஓகே, எங்கள் மிசைலில் வந்து மிசைல்லையும் ராக்கெட்லேயும் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, கைடன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். அது என்ன பண்ணுன்னா மிட் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அது அது ஏவுகணை வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி போகிறப்ப அது வேறு வழியில் மாறிடக்கூடாது. கரெக்டாக அந்த டார்கெட்டை சீக் பண்ணி கரெக்டாக போகணும். போகிறதப்ப இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா அது இந்த பக்கம் மாற்றும், இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா அது இந்த பக்கம் திருப்பும். திருப்பி திருப்பி கரெக்டாக போய் டார்கெட்டை ஹிட் பண்ணணும். அது டார்கெட்டை ஹிட் பண்ணலைன்னா என்னாகும்? ஃபெயிலியர், மிஷன் ஃபெயிலியர். 4500 கோடி செலவழித்து சென்னையில் மழை பெஞ்சால் தண்ணி தெருவில் தேங்கிச்சுன்னா மிஷன் ஃபெயிலியர். என்னது மிஷன்? ஏன்னா பணம் எல்லாம் பாக்கெட்டில் போயிடுச்சு. அப்போ என்னது? மிஷன் ஃபெயிலியர். சரியா? அது பணமெல்லாம் கரெக்டாக வடிநீர் கால்வாயில் போச்சுன்னா அது கரெக்டாக போய் நீர் சேமிக்கப்பட்டு மிச்சம் போய் கடலில் போகும். இது பணம் பாக்கெட்டில் போனதுனால தண்ணி தெருவில் நிற்கிது. அப்போ என்னாச்சு? மிஷன் ஃபெயிலியர். அப்போ என்ன பண்ணணும்? இந்த அது அரசியல்வாதிகள், நம்மளை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளை கோச் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய லீடர் நீங்கள். யார்? தப்பாக பண்ணாத, பண்ணால் களி திங்கணும். ஓகே, தப்பில் பண்ணாத, ஏதோ அங்கங்கே தெரியாமல் அடிச்சுட்டு போ. ஆனால் அதையும் ஏற்றுக்க முடியாது. பட் வேறு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? லீடர் ஷுட் எம்பவர் அண்ட் கோச். நீங்களாம் யாரை எம்பவர் பண்ணணும்? மக்களை எம்பவர் பண்ணணும், இவங்கள கோச் பண்ணணும். இவங்களை கோச் பண்ணி ஒழுங்காக வச்சா தான் மக்களை நீங்கள் எம்பவர் பண்ண முடியும். அப்போ 2 வேலை இருக்குது உங்களுக்கு. யூ ஆர் நாட் அன் ஆஃபீஸர். நீங்கள் ஆஃபீஸராக மாறுவதற்கு என்ஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு வரல, நீங்கள் தலைவராக மாறுவதற்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அதான் இங்கே, அதான் இன்றைக்கி உங்களுக்கு லட்சியம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு லட்சியத்தோட இத்தான் பெரிய காம்பஸை உருவாக்கி 2 வருஷம் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் அதிகமான கூட்டத்தை பார்க்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி எனக்கு. இத்தனை பேரை, அது மாஸ்கே போட ஒருத்தர் தான் போட்டிருக்காரு.
ரெண்டு பேர் போட்டுருங்க, பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்படாமல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்ஆர் ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனர் திரு ஆர் விஜயாலயன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நம்பிக்கை தான் எண்ணங்களாக மலர்கிறது, எண்ணங்கள் தான் நம் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது, நம் வார்த்தைகள் தான் நம் செயல்களை தீர்மானிக்கிறது, நம் செயல்கள் தான் நமக்கு பழக்க வழக்கங்களாக மாறுகிறது, நம் பழக்க வழக்கம்தான் நமக்கு மதிப்பை கொடுக்கிறது, அந்த மதிப்பு தான் நம் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. ஓகே, அப்போ நம் தலையெழுத்தை நிர்ணயிப்பது எது? மதிப்பு இல்லை, நம்பிக்கை. என்னது? நம்பிக்கை. சொல்லுங்கள். நம்பிக்கை தான் என் எண்ணங்களாக மாறுகிறது, என் எண்ணங்கள் தான் என் செயல்களை தீர்மானிக்கிறது, என் செயல்கள் தான் எனக்கு பழக்க வழக்கமாக மாறுகிறது, என் பழக்க வழக்கம்தான் எனக்கு மதிப்பை கொடுக்கிறது, அந்த மதிப்பு தான் என் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது. சரிதானே? அப்போ நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே படிக்க எழுந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கை வேணும். இப்போ அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு என்னமா மாறணும், என்ன செயலாக மாறணும், செயல் வந்து பழக்க வழக்கமாக மாறணும், பழக்க வழக்கம் உங்கள் மதிப்பை தீர்மானிக்கும், அதுதான் வந்து தலையெழுத்தை தீர்மானிக்கும். ஓகே, எப்போ பார்த்தாலும் இவன் வந்து சிடுசிட்டுனே இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? சிடுமூஞ்சி. பெர்செப்ஷன் என்னாகும்? பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிரும். எப்போ பார்த்தாலும் இவன் ஜாலியாகவே இருக்கான் அப்படின்னா இவன் வந்தால் ஜாலியாகவே இருப்பான் அப்படின்னு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிருமா? எப்போ பார்த்தாலும் இவன் வந்து இவன்கிட்ட போனால் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கரெக்டாக பேசுகிறான் அப்படின்னு என்ன அவன்கிட்ட நாலேஜ் இருக்குன்னு கிரியேட் ஆகும். ஒரு ஆள்கிட்ட போய் பேசினா இவன் அடுத்தவனை பற்றியே பேசுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரணி பேசுகிறான் அப்படின்னு கிரியேட் ஆகுமா இல்லையா? அப்போ என்னது? பெர்செப்ஷன் கிரியேட் ஆகும். ராமனை போல வேஷம் போட்டால் ராமனாவே மாறிடும் அப்படின்னு. நீ என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே மாறணும்னா என்ன வரணும்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. பார்த்தால் தான் நம்புவேன் என்பது பகுத்தறிவு, நம்பினால் தான் பார்க்க முடியும் என்பது விஞ்ஞான அறிவு, மெய்ஞான அறிவு. ஓகே, பகுத்தறிவும் வேண்டும், விஞ்ஞான அறிவும் வேண்டும், மெய்ஞான அறிவும் வேண்டும். ஓகே, இப்படி ஆகணும்னு நினச்சாதான், இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்மலாம் சொல்லுவோம், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு இந்த சித்தாந்தம் தான் பிடிக்கும், எனக்கு இவரை தான் பிடிக்கும், எனக்கு இந்த கொள்கை தான் பிடிக்கும், எனக்கு எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும், எனக்கு அப்பா தான் பிடிக்கும், எனக்கு இந்த சாரை தான் பிடிக்கும், எனக்கு விஜயாலயன் சாரை தான் பிடிக்கும். ஓகே, எனக்கு இந்த தலைவர் தான் பிடிக்கும், இல்லைன்னா அந்த தலைவரை தான் பிடிக்கும். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, நம்மளுக்கு அது ஏதாவது ஒன்றில் போய் லாக் ஆயிரும். சரியா? ஆனால் அப்துல் கலாம் வந்து 2 தலைவர்களை மைண்டில் ஏற்றிக்கிட்டார். 2 தலைவர்களை மைண்டில் ஏற்றினார். 2மே எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி. ஒருத்தர் இந்த பக்கம், இன்னொருத்தர் இந்த பக்கம். சின்ன வயசில் ஒருத்தர் சொல்கிறார், கிவ் மீ யுவர் பிளட், ஐ வில் கிவ் மை இண்டிபெண்டன்ஸ்ன்றார். உன் ரத்தத்தை கூட நான் சுதந்திரத்தை கொடுக்குறேன்னார் ஒருத்தர். யார்? சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இன்னொருத்தர் சொல்கிறாரு, உண்ணாவிரதம், அஹிம்சை, சத்தியாகிரகம். 2 பேர் எங்கே இருக்காங்க? ஒருத்தர் இந்த பக்கம், இன்னொருத்தர் இந்த பக்கம். 2 எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி. 2 பேரை மைண்டில் ஏற்றிட்டு ஒரு பாதையில் நடக்க முடியுமா? முடியாது. 2 பேரையும் உள்வாங்கிட்டு 2 கருத்துக்களும் இந்த நாட்டுக்கு தேவை என்ற மனநிலையில் செட் பண்ணார். நம்பிக்கை. நாட்டில் வந்து ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னார். சொன்னார்ல அவர், நீ அணுகுண்டு வெடிப்ப என் கையை நான் வீணையாக வாசிக்கும்னு கேட்டாரா இல்லையா அப்துல் கலாம்? 1998 போக்ரான் வெற்றி, அணுகுண்டு வெடித்து விட்டு முதல் முறையாக ஏடிஐக்குள்ளே வராரு.
வந்த உடனே ஃபஸ்ட்டில் போய் கை கொடுத்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன். ஓகே, எங்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணுறார். அது எப்படி நடந்தது என்று எங்களுடைய விஞ்ஞானிகள் கூட்டத்துக்கு 300 பேர் மொத்தம், அதில் வந்து அட்ரஸ் பண்ணுறார். 1998 2 எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி. அவருடைய கனவுகள், லட்சியங்கள் எப்படி வந்தார் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லாதெல்லாம் சொல்லணும்ல. நான் அவர் எடுத்த பதவியில் முதல்ல அவருக்கு சயின்டிஸ்டாக உள்ள ஜாயின் பண்ணுறாரு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக உள்ளே போகிறார் டிஆர்டிஓவில். அப்போ தான் வந்து ஹோவர் கிராஃப்ட், அதுக்கு அடுத்து தான் இஸ்ரோ, ஃபஸ்ட்டு டிஆர்டிஓ தென் இஸ்ரோ. இஸ்ரோவில் உள்ளே போய் 10 வருட கடின உழைப்பு. SLV3 ஃபெயிலியர் 1979, 1980 ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அப்போ சதீஷ் தாவன் தான் 79 ஃபெயிலியர் ஆன உடனே எது 1979 SLV3 ஃபெயிலியர் ஆன உடனே அதுக்கு யார் இன்சார்ஜு? டாக்டர் கலாம் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். முதல் முயற்சி தோல்வி. இந்த முதல் முயற்சி தோல்வி அடைஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க நார்மலாக? சினிமா படம் தோத்துட்டா நான் காரணம் இல்லை, ஜெயிச்சிட்டா நான் தான் காரணம். அரசியல்வாதி ஜெயிச்சிட்டா தலைவர் தான் காரணம், தோத்துட்டா தொண்டர்கள் தான் காரணம். சொல்கிறாங்களா இல்லையா? தோல்வி கிட்டத்தட்ட 20,000 சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் கடுமையான உழைப்பு. ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க SLV3. செகண்ட் ஸ்டேஜில் லேசாக லீக்கேஜ் இருக்குது, லிக்விட் ஃபியூயல் லீக்கேஜை கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7th கவுண்டவுன் 7 வந்த உடனே கம்ப்யூட்டர் புட் ஆன் ஹோல்டு, லான்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. உடனே கூட்டி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்துல் கலாம் தலைமையில். ஏன் லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபியூயல் லேஸ் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு. சரி, எவ்வளோ தூரம் லீக்கேஜ் ஆகுது, எவ்வளோ நேரம் லீக்கேஜ் ஆகுது, அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் ஆயிரும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் ஆகிற வரைக்கும் ஃபியூயல் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் இக்னைட் ஆன உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு முடிவு எடுத்து லான்ச் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே செகண்ட் ஸ்டேஜ் லீக் அவுட் ஆகி வெடிச்சு பே ஆஃப் பெங்காலில் போய் விழுந்துருது. மனது ஒடிஞ்சு அப்துல் கலாம் அவர்கள் அந்த ரூமில் உட்காந்துருக்கார். ஏம்மா இப்போ டீயாக குடிக்க முடியும்? தண்ணி கொடுங்க. மனது வெடிந்து உட்காந்துருக்கார் இருட்டறையில். அப்போ சதீஷ் தவன் எல்லாரும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், ஃபாரின் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் வராங்க. உங்களுக்கு எதுக்கு ராக்கெட், உங்களுக்கு எதுக்கு சேட்டலைட்டு? இந்தியாவே ஒரு பஞ்சமான நாடு, பராரையான நாடு. 20,000 கோடியை கொண்டு போய் கடலில் போட்டிங்களே, 20 கோடி, அப்போ 20 கோடியை கடலில் போட்டிங்களே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ சதீஷ் தவன் வந்து அப்துல் கலாம் எங்கேன்னு கேட்குறாரு. அவரை கூப்பிட்டு வந்து வா கம் என் கூட பக்கத்தில் உட்காந்துக்குங்க, நான் அட்ரஸ் பண்ணுறேன்றார். யார்? இஸ்ரோனுடைய சேர்மன் சதீஷ் தவன், ப்ரொஃபஸர் சதீஷ் தவன். ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்துல் கலாம். ஃபெயிலியர் ஆனது அப்துல் கலாம் தலைமையில் ஏவப்பட்ட ராக்கெட் SLV3 ராக்கெட் ஃபெயிலியர். கேள்வி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இது முதல் முயற்சி, கன்னி முயற்சி. இந்த முயற்சியில் எங்களுக்கு தோல்வி, பட் இருந்தாலும் இந்த தோல்வியில் எங்களுக்கு முழு பங்கு இருக்குது. இன்னும் ஒரே வருடத்தில் எங்கள் விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் தலைமையில் மீண்டும் வெற்றி பெறுவார்கள், அதற்கு நான் முழுதுணையாக இருப்பேன் என்று சொல்கிறேன். அந்த தைரியத்தை கொடுத்து அவருக்கு பின்னால் நின்று 1 வருஷம் கடின உழைப்பு. 1980 SLV3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படுகிறது. விண்ணை அளந்த நாடுகளில் இந்தியா 5வது நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அதே சதீஷ் தவன் இஸ்ரோனுடைய சேர்மன். அப்போ ப்ரெஸ் மீட், வெற்றியை கொண்டாடக்கூடிய ப்ரெஸ் மீட். அப்போ இஸ்ரோ சேர்மன் சொல்கிறாரு, இப்போ அப்துல் கலாமை ப்ரெஸ் மீட்டை நடத்த சொல்லுங்கள், நான் பின்னால் இருக்கேன்ட்டார். அவர் வரல ப்ரெஸ் மீட். தோல்வி வரும்பொழுது தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றி வரும்பொழுது வெற்றியை உடன் பணிபுரிந்தவுடன் கொடுப்பது எதுவோ அதுதான் தலைமை பண்பு, தலைவருக்கு அர்த்தம். இது லேசான லெசன் கிடையாது. தலைவன் எப்படி இருக்கணும்? தோல்வியை தனதாக்கி கொண்டு வெற்றியை கூட பணிபுரிந்தவனுக்கு கொடுப்பவன் எவனோ அவன்தான் தலைவன்.
இப்போ அந்த தலைமை பண்பை நிரூபித்து காண்பித்தவர் ப்ரொஃபஸர் சதீஷ் தவன், அதில் தலைவரானவர் அப்துல் கலாம் அவர்கள். சரியா? SLV-3 ராக்கெட் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அடுத்து உடனே இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் ப்ரோக்ராம். வெங்கட்ராமன் கூப்பிட்றாரு, அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெங்கட்ராமன். அவர் கூப்பிட்டு அப்துல் கலாம்கிட்ட பொறுப்பை கொடுத்து, இந்திரா காந்தி பொறுப்பை கொடுக்குறாங்க. பொறுப்பை கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு DRDL, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்ட்டரி, DRDOலேயே உருப்படாத லெபார்ட்டரின்னு சொல்லுவாங்க அது. ஏன்னா யாருமே உருப்படியாக ஒர்க் பண்ணுறதில்ல. உடனே அப்துல் கலாமுடைய கூட ஒர்க் பண்ண அத்தனை பேருமே சொன்னாங்க, உங்கள் தலையில் பெரிய ஒரு பாரத்தை சுமத்திட்டாங்க, இது டேக் ஆஃபே ஆகாது, இது டேக் ஆஃபே ஆகாது. யாருமே ஒருத்தனும் உருப்படியாக ஒர்க் பண்ண மாட்டான். ஒரு ஆள், ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்ட் மேலே குறை, இன்னொரு சயின்டிஸ்ட் மேலே குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட். இதில் எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு புதுசாக ரெக்ரூட் பண்ணால் தான் இந்த மிசைல்ஸ் எல்லாம் பறக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. அப்போ அப்துல் கலாம் சொன்னார், நான் ஒருத்தரையுமே ரிமூவ் பண்ண மாட்டேன், அப்படி ஒருத்தரையும் ரிமூவ் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்குது. அது சரியான திசையில் பயன்படுத்தப்படவில்லை. தனித்திறமை என்ன என்பதை கண்டுபிடிக்க 3 மாதம் ஒரு DRDLுடைய டைரக்டராக இருந்து ஒவ்வொரு சயின்டிஸ்டாக தனித்தனியாக கூப்பிட்டு பேசியிருக்க வரலாறு எங்கேயாவது இருக்கா சொல்லுங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தால் எல்லா IAS ஆஃபீஸரும் பழைய ஆஃபீஸரை மாற்றிட்டு புது ஆஃபீஸரை போடுவாங்களா இல்லையா? போடுறாங்களா இல்லையா? ஏன்னா இருக்கவன் நம்மளுக்கு ஒழுங்காக வேலை பண்ணான்னு தெரியாது. இவர் ஒருத்தரை கூட மாற்றலை, எல்லாரையும் தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணி ஒவ்வொருத்தருடைய தனித்திறமை என்பதை கண்டறிந்து பொறுப்பு என்னது? பொறுப்பு இன்டகிரேட்டட் கைடட் மிசைலை உருவாக்கணும். மிசைல்ஸ் அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல் இத்தனையும் உருவாக்கணும். உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்தது யார்? இந்திரா காந்தி. யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? அன்றைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர் வெங்கட்ராமன். அவர் தான் கூட்டு போய் கொடுக்குறாங்க. இத்தனை பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு நம்மளே பயப்படுமா இல்லையா? ஒழுங்கான டீம் இல்லைன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ அப்படிப்பட்ட சூழலில் யாரையுமே நீக்காமல் இதை எப்படி சாத்தியப்படுத்த போகிறாரு? இவர் ஃபெயில் ஆயிடுவார். இவர் இஸ்ரோ மாதிரி நினச்சிட்டு இருக்காரு, DRDO வேறு, இஸ்ரோ வேறு, இங்கே ஃபெயில் ஆயிடுவாருன்னு சொல்லி எல்லோரும் நினச்சிருந்த நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு அதில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாராம், டெய்லி ஒரு கம்ப்ளைண்ட், மொட்டை பெட்டிஷன் மேலே DRDOவுக்கு யாராவது ஒருத்தரை பற்றி. அவர் மொட்டை பெட்டிஷன் மட்டும் இவ்வளோ இருந்திருக்கு, இத்தனையும் சொல்லி இவர் கையில் கொடுத்துருங்க விசாரிங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விசாரித்து அந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு வேலை பண்ணார். எனக்கு நைட்டு ஒரு நாள் 12 மணிக்கு நாங்கள் அந்த DRDLல அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது போயிருக்கப்ப நைட்டு வாக்கிங் போவோம். 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு 12:30 மணிக்கு மேலே வாக்கிங் போகிறது. நைட்டு வாக்கிங் போகிறப்ப சொன்னார், இந்த மரங்கள் எல்லாத்தையும் நட்டது அந்த ஆள் தான் அப்படின்னார். ஏன்னா ஃபஸ்ட்டு பிருத்திவி வெற்றி, அந்த வெற்றிக்கு அன்றைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பந்த் அவர் கேட்டார், உங்களுக்கு எல்லாம் அவார்டெல்லாம் கொடுத்தாச்சு, உங்களுக்குன்னு தனிப்பட்ட, நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்கா? நாங்கள் கொடுக்குறோம், வீடு வேணுமா, கார் வேணுமா, சொந்த கார் வேணுமா, ஏதாவது வேணால் கேளுங்க, நாங்கள் கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, RCI இமாரத்துன்னு இன்றைக்கி இருக்குது ஹைதராபாத்தில். அது ஒரு மிகப்பெரிய மலை குன்று, எல்லாம் கல் மண்ணாக தான் இருக்கும். அந்த மலை குன்றை கொடுத்து இதில் லேப் கட்டிக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க. எது என்ன லேபு? இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், கைடன்ஸ், அதாவது மிசைல்ஸ் போகிறத கைட் பண்ணி கொண்டு போகக்கூடிய சிஸ்டத்தை உருவாக்கணும். அந்த மண் மலையாக கொடுத்துருக்கீங்க, இந்த மலையை நான் ஒரு பூஞ்சோலையாக மாற்றணும், மலம் அடர்ந்த காடாக மாற்றணும், அதுக்குள்ளே நான் லேபு கட்டணும், அதுக்கு எனக்கு 10 லட்சம் மரக்கண்டு கொடுங்கன்னு கேட்டார். எப்போ? 1982. இன்றைக்கி அந்த இடம் ஒரு மரம் அப்படி பூத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மலையில் ஒரு அடர் வனமாக இருக்குது. அதில் தான் ஒரு சயின்டிஸ்ட்டு உருப்படி இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு என்ன ஆர்வம்னு பார்த்து அவர் மூலமாக அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து மரத்தை உருவாக்க சொன்னார். அதாவது என்னென்னா, யாருக்கு இதை இவன் கண்
என்று ஆராய்ந்து அதை அவன்கண். இப்போ திருவள்ளுவர் திருக்குறள், அங்கே திருக்குறளை அங்கே செயல்படுத்தி காமிச்சார். ஓகே, இன்றைக்கு இந்த ஆர்கனைசேஷன் உருப்படவே உருப்படாதுன்னு தலையில் எழுதி சத்தியம் பண்ணி கொடுத்த ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு யாரையுமே நீக்காமல் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அதில் வெற்றியும் பெற்று அக்னி பிருத்திவி ஆகாஷ் திரிசூல் எல்லாத்தையும் உருவாக்கி காண்பித்து இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஏவுகணை என்ன அதில் அணுகுண்டே வைத்து ஏவினாலும் சரி அதில் விண்ணிலே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்றி காண்பித்தவர் அப்துல் கலாம் அவர். அப்போ இந்திரா காந்தி வந்து வர்றாங்க, வந்து ரெவ்யூ மீட்டிங் நடக்குது. அந்த ரெவ்யூ மீட்டிங்கில் அப்துல் கலாம்கிட்ட அந்த ரெவ்யூ மீட்டிங் முடிஞ்ச உடனே கேட்குறாங்க, ஒரு உலக வரைபடத்தை காண்பித்து ஒரு எல்லை ஒரு புள்ளியை தொட்டு காமிக்கிறாங்க. அந்த புள்ளி சைனா. இங்கிருந்து 5000 கிலோமீட்டர் இருக்குது சைனா. இந்த 5000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சைனாவை என்றைக்கு நமது ஏவுகணை தாக்கி அளிக்கும் என்று கேட்குறாங்க. உங்கள் ஏவுகணை எப்போ ரெடியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அப்துல் கலாம் சொல்கிறாரு, அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5, அக்னி 5 5000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமையை பெற்ற ஏவுகணை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னார். அன்னைக்கு அந்த அக்னி 5 ஏவுகணை லான்ச் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஃபெயிலியர் அனாலிசிஸுக்கு நான் போனேன் கூட அப்துல் கலாம் அவர்களோட, ஒரிசாவுக்கு பாலாசூர். அந்த அக்னி ஏவுகணை 5 ஃபெயிலியர் ஃபஸ்ட் டைம். ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத கண்டறிவதற்கான ஃபெயிலியர் அனாலிசிஸ் மீட்டிங். அப்போ காலையில் போகிற வழியில் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்ட கனவு இந்தியாவை ஒரு இராணுவ வலிமை பெற்ற நாடாக மாற்ற வேண்டும். இந்தியா ஒரு இராணுவத்தால் மட்டும்தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க முடியும். அந்நிய நாடுகளை நாம் எதிர்த்து போரிடுவதற்கு இந்தியா ஒரு வலிமை பெற்ற நாடாக மாற வேண்டும் என்ற கனவை கண்டவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய நேஷனல் ஆர்மியை வெளிநாடுகளில், பர்மாவில், இந்தோனேசியாவில், அந்தமான் நிக்கோபாரில் கட்டி அமைத்து ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் ஐஎன்ஏல ஜாயின் பண்ணி ஒரு வலிமை பெற்ற இராணுவத்தை உருவாக்கி அந்த கனவு நனவாகாமலேயே இறந்து போனவர், மறைந்து விட்டவர் திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் அந்த கனவை மனசில் ஏந்தி இந்த ஏவுகணைகளை செயல்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் அவரோடு இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது, அவர் அணிலுக்கு கிடைச்சது மாதிரி. அந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ் மீட்டிங் அன்னைக்கு காலையில், முதல் நாள் நைட்டு போயிட்டோம், மறுநாள் காலையில் மீட்டிங். எல்லோரும் உட்காந்து எப்படி ஃபெயிலியர் ஆச்சு என்னன்றதை சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுநாள் அவர் அப்போ சொல்லிட்டு மீட்டிங் சாப்பிட்ருக்கப்ப நான் டீ சாப்பிட்டேன். அவர் சொன்னார், ஃபன்னிகை டீ சாப்பிட்டுருக்கேன், என்ன சொல்கிறாங்க கேட்குறியா இல்லையா அப்படின்னு. என்ன ஃபெயிலியர்னு சொல்கிறாங்களா கேட்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டார். எஸ் சார், நான் கவனிச்சிட்டே இருக்கேன் சார். அவருக்கு எந்த நேரமும் அலர்ட்டாகவே இருக்கணும், கவனி அப்படின்னார். நைட்டு 11 மணிக்கு அப்போ தான் சாப்பிடாமல் போய் உட்காந்துருக்கோம். 11 மணி 12 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து சொல்கிறாங்க, ஃபெயிலியரான கவலையான ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த இதோட போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஏதாவது சூப் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரம் சூப் சாப்பிட்டேன். நான் சூப்பு குடிச்சிட்டு இருந்தேன். அவர் பார்க்குறாரு, இவன் சூப்பு கொடுத்துட்ருக்கான் போல தெரியுது, நீ ஒழுங்காக கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு. இல்லை சார், அது எப்போயுமே நான் கவனிச்சு தான் இருப்பேன். ஏன்னா நைட்டு போய் திரும்பி டிஸ்கஸ் பண்ணணும், நாளை காலையில் என்ன பேசணும், என்ன கமெண்ட் கொடுக்கணும், என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்றதை நான் சொல்லணும் அவருக்கு. அப்போ எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட் 2 மணி சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து 2 மணிக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2:30 மணிக்கு படுக்க போகிறாரு. காலையில் 10 மணிக்கு மீட்டிங் போகணும். 9:30 மணிக்கு நீ சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னுவார். நைட்டு என்னை 2:30 மணிக்கு அவர் படுக்க போயிட்டு அதுக்கப்புறம் நான் போய் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்டெல்லாம் வச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தூங்கி அவருக்கு முன்னால் எந்திரிச்சு ரெடி ஆகணும். இன்றைக்கி அவர் எப்போ கிளம்புறாரு அதே நேரத்தில் நானும் ஓடுவேன். சில நேரங்கள் அவர் எனக்காக காத்துட்டு இருந்திருக்கார், நான் லேட்டாக தான் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்படி போகிற நேரத்தில் இன்றைக்கி 1/2 மணி நேரம் சீக்கிரம் போகணும் அப்படின்னார். எதுக்கு சார் அப்படின்னு. நீ வா, வரும்போது சொல்கிறேன், சீக்கிரம் போய் தூங்கிட்டு வா அப்படின்னார். 3 மணிக்கு
சரிங்க சார். சரின்ட்டு நான் போயிட்டேன். என்ன மணிக்கு 1/2 மணி நேரம் சீக்கிரம் போக சொல்கிறாரு, சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறேன். சரி நீ ஏறி உட்காந்தோம். நேராக கார் போச்சு. நான் ஏறின உடனே கம்ப்யூட்டர் லேப்டாப்பை திறந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அப்போ வந்து அதை மாற்றி இதை மாற்றின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போய் ஒரு இடத்துல நின்றுச்சு காரு. இறங்க எல்லாம் இறங்குனாங்க. இறங்கி பார்த்தா ஒரு பெரிய குளம், மிகப்பெரிய குளம். குளம் சுற்றி மரம், குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன தீவு, தீவை சுற்றி ஃபுல்லாக மரம். அதில் எல்லாம் வெதலை இருக்குது, எல்லா பறவைகளும் ஒரு பயோடைவர்சிட்டியே இருக்குது. சார் போகிறது சீரியஸாக போகிறோம். அக்னி 5 ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஏன் சார் காலையில் காத்தாப்பில் இதை கூப்பிட்டு போகிறீங்கன்னு கேட்டேன் நான். பண்டிகை இறங்கி வா அப்படின்னாரு. சரி லேப்டாப்பை மூடிட்டு இறங்க, எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு தெரியல. இறங்கி போனால் அவர் பாலாசூர். அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மாட்ட வந்து எனக்கு மிசைல் நீங்கள் லான்ச் பண்ண சொல்லிட்டீங்க, இந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு இன்ட்ரிம் டெஸ்ட் ரேஞ்ச் வேணும், அதுக்கு எனக்கு ஒரு தீவு வேணும்னு கேட்டிருக்காரு. நம்மளாம் வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும், இதெல்லாம் கேட்டிருக்கோம். அவர் வந்து எனக்கு ஒரு தீவு வேணும்னு கேட்டிருக்கார். யார்? இந்திரா காந்தி அம்மாட்ட. அவங்க வந்து அந்தமான் சைடில் தீவு இருக்குது, லட்சத்தீவில் தீவு இருக்குது, ஒரிசாவில் தீவு இருக்குது, வடிவேல் சொன்ன மாதிரி இத்தனை செத்து கிடக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இத்தனை தீவு இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கோங்க, போய் கேட்டுக்கோங்க. அப்போ இவர் பார்த்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய வீலர் தீவு, அந்த வீலர் ஐலண்டு தான் இன்றைக்கி அப்துல் கலாம் வீலர் ஐலண்ட் பேர் வச்சுருக்காங்க. அந்த வீலர் ஐலாண்டை பார்க்கணும்னு சொல்லி பிஜு பட்நாயக், அப்போ இப்போ நவீன் பட்நாயக் இருக்கார், அவருடைய அப்பா பிஜு பட்நாயக். அந்த பிஜு பட்நாயக் தான் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார். இந்த பிஜு பட்நாயக்கிட்ட போய் இந்திரா காந்தி அம்மா அனுப்பியிருக்காங்க, எனக்கு தீவு வேணும். எதுக்கு சார் தீவு? இல்லை நாங்கள் வந்து ஏவுகணை உருவாக்குறோம். அப்படியா ஏவுகணை உருவாக்குறீங்களா? நான் தீவு எந்த தீவுனாலும் தர்றதுக்கு ரெடி, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன சார் கண்டிஷன்? சைனாவை எப்போ அடிப்பீங்க? உங்கள் ஏவுகணை சைனாவை எப்போ தாக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சார் எல்லா பேரும் இதே நோக்கத்திலே இருக்கீங்க நீங்கள்? அப்போ அக்னி 5 தாக்கும். அப்போ எதுக்கு அந்த அக்னி 5 பற்றி நான் எவ்வளோ சொல்கிறேன்னா, பேக்ரவுண்டு இவ்வளோ இருக்குது. அக்னி 5 போய் தாக்கும் என்று சொல்லி அந்த அக்னி 5 அப்போனா நீங்கள் போய் தீவை எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. தீவை எடுத்துக்கிறதுக்கு தேடுறாங்க. இவங்க போட்டில் போகிறாங்க. போட்டில் போகிறப்ப அப்போல்லாம் வந்து இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, வயர்லெஸ் தான், அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வரும். தீவை தேடி போகிறப்ப அந்த ஒரு 4-5 தீவு பார்க்குறாங்க. முடிச்சுட்டு வரும்போதும் போட்டு ரிப்பேர் ஆகிடுது, ஒன்றும் செய்ய முடியல, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. நைட்டு இன்னைக்கு காலையில் இவங்க போனவங்க வர்றாங்களா இல்லை தீவில் தங்கிட்டாங்களா ஒருத்தருக்கும் தெரியாது. போட்டு ரிப்பேர், நடு கடலில் இருக்குது போட்டு, இந்த பக்கம் வர முடியாது, நடுக்கடலில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் காலையில் வந்து தேடி அதுக்கப்புறம் தான் வர முடியும். நைட்டு ஃபுல்லாக அந்த கடல்லே இருந்து மறுநாள் காலையில் இவங்க போனவங்க ஆளை காணன்னு படகளை போட்டு திரும்பி வந்து தேடி பார்த்தா அதுக்கப்புறம் தான் கூட்டு வந்திருக்காங்க அவங்கள. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் வீலர் ஐலண்ட். அந்த வீலர் ஐலண்டை கண்டுபிடிச்சி அங்கே இருக்க ஆமைகள்லாம் வந்து இதாகிரும்னு சொல்லி லைட்டை திருப்பி வச்சு, இந்த பக்கம் இந்த ஆமைகளுக்கு அந்த மேட்டிங் காலத்தில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி லைட்டை திருப்பி வச்சு வெறும் தரையாக ஒரு புல் பூண்டு முளைக்காத இடத்துல மிகப்பெரிய ஒரு ஏரியை உருவாக்கி ஒரு பயோடைவர்சிட்டியை கிரியேட் பண்ணி அந்த பார்க்கை இவர் திறந்து வச்ச கல்வெட்டு வரி இது செடி கொடியாக மூடி கிடக்கு. அதை போய் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அதை அப்துல் கலாம் உருவாக்கிய ஏரி அப்படின்னு இருந்துச்சு. அதை காமிச்சார், பண்டிகை பாருது அப்படின்னார். சார் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன் நான். அந்த காலத்தில் பண்ணோம் அப்படின்னாரு. பாருங்கள், பண்ணுறது மிசைல் உருவாக்குறது, ஆனால் பயோடைவர்சிட்டி எப்படி உருவாக்கணும்? மரங்களை நட்டு வளருங்கள், 100 கோடி மக்களுக்கு 100 கோடி மரம் வேண்டும் என்று அவர் வெறும் வார்த்தையில் சொல்லலை, செய்து காண்பித்து விட்டு இதை நீ செய் என்று சொன்னார். செய்து காண்பித்து விட்டு நீ செய்யினார். அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு மறுநாள் காலையில் அக்னி 5 ரெவி மீட்டிங். அந்த அக்னி 5 ரெவி மீட்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறப்ப, செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு போகுது. எப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு? நாங்கள் ரெவ்யூ மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும் ராக்கெட்டில்.
ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூம், அந்த ஃபியூயல் எரிஞ்சு வரக்கூடிய தீ இருக்குல்ல, அந்த தீ வந்து ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகி போகக்கூடிய தீ செகண்ட் ஸ்டேஜ் ராக்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சு அது செகண்ட் ஸ்டேஜினுடைய எலக்ட்ரானிக்ஸை காலி பண்ணிடுச்சு. இது நார்மலாக நீங்கள் டிசைன் பண்ணும் பொழுது, கேட் டிசைன் பண்ணும் பொழுது, கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சிஎஃப்டி டிசைனில் தான், சிஎஃப்டி அனாலிசிஸில் தான் அது தெரியும். இது வந்து பேரலல் ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் வேணும். அதுக்கு அந்த பேரலல் ப்ராசஸிங் கம்ப்யூட்டரில் டேட்டாவை எடுத்து கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளோ டைனமிக்ஸ் ஃப்ளோ எப்படி போகுது, அதனுடைய ஃபியூயல் ஃப்ளோ எப்படி போகுதுன்றதை கண்டுபிடிச்சா தான் தெரியும். தெரியல, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஏடிஏல இருக்கும் பொழுது, இது வந்து பாலாசூரில் இருக்குது, டிசைன் ஹைதராபாத்து, 400 லெபார்ட்டரி இருக்குது டிஆர்டிஓ ஃபுல்லாக. இந்த 400 லெபார்ட்டரியில் ஒவ்வொரு லெபார்ட்டரியும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் கனெக்டிவிட்டி இல்லை. அப்போ அப்துல் கலாம் சொன்னார், திஸ் ஃபெல்லோ ஒர்க் பண்ணுற இடத்துல ஹி ஹஸ் பில்ட் 192 சிஸ்டம் சிபியு பேரலல் ப்ராசஸிங் சிஸ்டம் இருக்குது ஏடிஏல, ஒய் டோன்ட் யூ டெஸ்ட் இட் தேர் அப்படின்னார். அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எதனால் இந்த ஃப்ளோ ஆச்சு அப்படின்றத கிளியராக சிஎஃப்டி அனாலிசிஸில் தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னது, ஒரு லெபார்ட்டரிக்கும் இன்னொரு லெபார்ட்டரிக்கும் கனெக்டிவிட்டி இல்லை. ஒரு லெபார்ட்டரியில் எங்கள் ஏடிஏ 4 விமானத்திற்காக நாங்கள் உருவாக்கி வச்ச பேரலல் ப்ராசஸிங் சிஸ்டம். ஏன்னா போர் விமானம் ஏவுகணையும் பாமையும் தாங்கிட்டு போகணும். முந்தியெல்லாம் வந்து பாம் போட்டால் அந்த பாம் வந்து திரும்பி அந்த விமானத்தையே தாக்கி அடிச்சிடும். அதையெல்லாம் மீறி டிசைன் பண்ணணும். டிசைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் டிசைன் பண்ணால் தான் முடியும். அதுக்கு சிஎஃப்டி வேணும், கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வேணும். அதன் மூலமாக தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி 192 சிஸ்டம் பேரலல் ப்ராசஸிங்கில் போட்டு பார்க்குறப்ப தெளிவாக தெரிஞ்சது, இது ரிட்டன் ஃபயர்னால செகண்ட் ஸ்டேஜினுடைய எலக்ட்ரானிக்ஸ் எரிஞ்சு போச்சு. அதனால் அக்னி 5 ஃபெயிலியர். அதை கரெக்ட் பண்ணி அடுத்த ஒரு வருடத்தில் அக்னி 5 லான்ச் ஆகுது. அப்துல் கலாம் இருக்கார். 5000 கிலோமீட்டர் அல்ல, 8000 கிலோமீட்டர் தாண்டி சென்று தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற அக்னி 5 வெற்றி பெற்றது. சைனா அலறியது. நாங்கள் கிளைம் பண்ணது ஒன்லி 5000 தான், 5000 கிலோமீட்டர் தான். ஆனால் சைனாக்காரன் சொன்னால் இது 8000 கிலோமீட்டர் வந்து எங்களை அடிக்குதுடா அப்படின்னாங்க. அவன் அலர்னா. அதுதான் அப்துல் கலாம். ஓகே, அதுதான் அவர் தான். ஓகே, உருவாக்கக்கூடிய வல்லமை. அப்போ என்னது, கனவு கண்டவர் ஒருத்தர், நனவாக்கினவர் யாரு? அப்துல் கலாமும் அவரோடு இணைந்து பணியாற்றிய இத்தனை சயின்டிஸ்ட்களும். ஓகே, இப்போ அப்துல் கலாம் கனவு கொண்டு போயிருக்காரு. அதை நனவாக்க போகிறது யாரு? என்ஆர் ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவிகளாக நீங்கள் தான். புரியுதா? கனவு பவர்ஃபுல். இதுதான் விதை விதைத்தவர் ஒருத்தர், அதில் பலன் அனுபவிக்கிறவங்க இன்னொருத்தர். கரெக்டா? அப்போ என்னது, நீங்களும் விதை விதைக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து சாம் பிட்ரோடா தெரியுமா உங்களுக்கு? சாம் பிட்ரோடா யார் தெரியுமா? அவர் தான் இந்தியாவுடைய டெலிகம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் கொண்டாந்தவர். ராஜீவ்காந்தி தலைமையில் ஒர்க் பண்ணார் சாம் பிட்ரோடா. முந்தையெல்லாம் மஞ்சள் கலர் ஃபோன் இருக்கும், இல்லை மஞ்சள் கலர் ஃபோன் பூத் இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணணும்னா ட்ரங்கால் போடணும். அதுக்கப்புறம் ட்ரங்காலுக்கு அப்புறம் மஞ்சள் கலர் பூத் இருந்தது. அதில் போய் தான் நீங்கள் பேசணும். இந்த வடிவேல் ஜோக்கெல்லாம் வருதுல்ல ஃபோனில் பேசுகிறது. அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டில் ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொபைல் வந்துச்சு. இந்த ரெவல்யூஷனுக்கு, கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனுக்கு வித்திட்டவர் சாம் பிட்ரோடா. அவரை கொண்டு வந்து அதை பண்ண வைத்தவர் ராஜீவ்காந்தி. சாம் பிட்ரோடா ஒரு நாள் அப்துல் கலாம் பார்க்க வந்தார். நான் வந்து எனக்கு அப்போ வந்து நாலேஜ் சொசைட்டி, அப்போ வந்து இது வச்சுருந்தேன், நாலேஜ் கமிஷன் வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நாலேஜ் கமிஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் டைரக்டராக இருக்கேன். இப்போ ராஷ்டிரபதி பவனில் டைரக்டராக இருக்கேன். அவர் பார்க்க வந்துட்டு உடனே எனக்கு ஒரு பெல் இருக்கும், பட்டன் அடிச்சு, ஃபன்னிகா யூ கம் ஹியர் அப்படின்னாரு. நான் மேலே, எனக்கு மேலே ஆஃபீஸு, அவருக்கு கீழே ஆஃபீஸு. வேகமாக ஓடினோடனே யாருன்னா சாம் பிட்ரோட உட்காந்துருந்தார். ஹி வாண்ட் சம் ஹெல்ப் அப்படின்னாரு. யார்? சாம் பிட்ரோடாவுக்கு நான் என்ன சார் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு. இல்லை, ஒரு ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப மக்கர் பண்ணிகிட்டு இருக்காராம். அவர் வந்து இது நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண விட மாட்டார். ஐஐடி ப்ரொஃபஸர். எதுக்கு கனெக்டிவிட்டி? என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை கனெக்ட் பண்ணி
100 Mbps நெட்வொர்க்கை டெஸ்க்டாப்பில் கொடுக்கணும், 5000 இன்ஸ்டிடியூஷனை கனெக்ட் பண்ணணும், மிகப்பெரிய நெட்வொர்க். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, அப்துல் கலாம் சொன்ன நாலேஜ் கிரிடு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கலாம் கொடுத்த நாலேஜ் கிரிடு, அந்த நாலேஜ் கிரிடு வரணுன்றத நான் அவரோட சேர்ந்து உட்கார்ந்து உருவாக்குனது. நம்ம சொன்ன நாலேஜ் கிரிடை செயல்படுத்துறதுக்கு இவர் கஷ்டப்படுறாரு. இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீ போய் ஹெல்ப் பண்ண அப்படின்னாரு. என்ன சார் செய்யணும் அப்படின்னு. இல்லை, ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து ஏர்நெட், அப்போ ஏர்நெட்டுன்ற நெட்வொர்க் இருந்தது, ஏர்நெட் எஜுகேஷன் ரிசர்ச் நெட்வொர்க். அது மூலமாக தான் இமெயில் கனெக்டிவிட்டி. நான் ஃபஸ்ட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணும்போது, மதுரை தமிழ்நாட்டில் இமெயிலை வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு நான் தான் கொண்டு வந்தேன். இங்கே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ரிசர்ச் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணவர் ஐஐடி ப்ரொஃபஸர் ஒருத்தர் அங்கே. அவர் சொல்கிறார், இது போதும், எதுக்கு எஜுகேஷனுக்கு, எதுக்கு 100 Mbps நெட்வொர்க். இன்றைக்கி உங்கள் மொபைல் ஃபோனில் எவ்வளவு 2GB கனெக்டிவிட்டி, 4G வரைக்கும் வந்துருச்சு. அந்த 2005 காலகட்டத்தில், இது இன்றைக்கி 2021 இருக்கும், 2005 100 Mbps. இப்போ உங்கள் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய 100 கம்ப்யூட்டரில் 100 Mbps நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கொடுக்கணும், 5000 இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கணுன்றது டார்கெட் அப்துல் கலாம் சொன்னதின் பேரில். இதை தடுக்கிறாங்க. நீ போய் பேசிட்டு வானார். நான் என்ன சார் பேசணும், 7 போய் உட்காந்து வரக்கூடாது, மீட்டிங்கில் போய் பேசணும் அப்படின்னார். என்னை எங்கேயாவது அனுப்புனாருன்னா என்ன சொல்லுவார், 7 இருக்கக்கூடாது, பேசணும் அப்படின்வார். சரிங்க சார், நான் பேசிட்டேன். என்ன பேசணும், அது நீ பேசிக்கோ அப்படின்னு. நான் போகிறேன். அவர் சாம்பிட்டோட சொல்கிறாரு, இந்த ப்ரொஃபஸர் ரொம்ப லொல்லு பண்ணுறாரு, அவரை சரி பண்ணி இந்த ப்ராஜெக்டை த்ரூ பண்ணணும். 21 ஆர்கனைசேஷன் உட்காந்துருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் திரும்பியும் எதுக்கு கொடுக்கணும், நாட்டுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள், நாலேஜ் நெட்வொர்க்லாம் தேவையில்லை, கனெக்டிவிட்டி தேவையில்லைன்றார். ஏர்நெட்டே போதுன்றார். ஒரு இமெயில் அனுப்புனா போதும், ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும். எப்படி ரிசர்ச் வரும், எப்படி இன்ஃபர்மேஷன் நாலேஜ் வரும், வராது. அப்போ நான் போய் உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட்டெல்லாம். நான் வந்து போயிட்டு அக்னி 5 எக்ஸ்பீரியன்ஸை சொன்னேன். அக்னி 5 ஃபெயிலியர். நாங்கள் போய் ஃபெயிலியர் அனாலிசிஸ் பண்ணோம். அது பண்ண பிறகு எப்படி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஏடிஎல் இருக்கக்கூடிய 192 சிஸ்டம் சிபியூ பேரலல் ப்ராசஸர் கனெக்ட் பண்ண பிறகு ஃபெயிலியரை எப்படி ரெக்டிஃபை பண்ணோம், எப்படி சக்ஸஸ் பண்ணோம். இதுக்கு தான் நெட்வொர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வேணும். இன்ஸ்டிடியூஷன் மைண்டுகளை இணைக்கணும். யூ ஹேவ் டு கனெக்ட் த மைண்ட்ஸ். அப்போ இணைப்பு என்பது எவ்வளவு முக்கியம், பிளவு என்பது இருக்கக்கூடாது, இணைப்பு தான் முக்கியம். வேறுபாடுகள் நம்மை பிளவுபடுத்தும், இணைப்பு நம்மை ஒற்றுமைப்படுத்தும், சக்திப்படுத்தும் என்பதை அங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அந்த ப்ரொஃபஸர் பேசாமல் எஸ்ன்னு அமைதியாக உட்காந்துட்டார். உடனே சாம்பிட்டோட ரொம்ப சந்தோஷம், வெரி குட், வெல்டன் பொன்ராஜ், இந்த ஆள் பெரிய ஆள், பெரிய ப்ரொஃபஸர், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, யூ மேட் இட். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 5000 யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு 100 Mbps ஆன் த டெஸ்க்டாப் கனெக்டிவிட்டி அதனால் சாத்தியப்பட்டது. நண்பர்களே, அதாவது எத்தனை ஒரு அவர் வெறும் ராக்கெட் அனுப்பலை, வெறும் சேட்டலைட் அனுப்பலை, வெறும் மிசைல்ஸை மட்டும் அனுப்பிட்டு உட்காரல. பல்வேறு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில் பல்வேறு வளர்ச்சிகளை உருவாக்குவதில் அவரது பாதை, அவரது பயணம் இந்தியாவுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ச்சிக்கும் அப்துல் கலாமின் வளர்ச்சியும் ரெண்டும் ஒன்றா நடந்தது. 2 விஷயம்தான் உலக நாடுகள் இந்தியாவை மதித்தது. ஒன்று அணுகுண்டு நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் 1998, இன்னொன்று 1991 எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ், நரசிம்மராவ் மன்மோகன் சிங் தலைமையில் கொண்டு வந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். இந்த 2 தான் இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியாவிற்கு மதிப்பை கொடுத்தது என்று சொன்னால் இந்த 2 தான் கொண்டு வந்தது. இதே இஸ்ரோவில் அவர் பண்ணும் பொழுது பெர்லியம் அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெர்லியம்னு ஒரு மெட்டீரியல். இந்த பெர்லியம் மெட்டீரியல் வாங்கணும். எதுக்கு அப்படின்னா, சேட்டலைட்டில் நீங்கள் பெர்லியம் மெட்டீரியல் என்ன பார்த்தா இந்த ஸ்பீக்கர் இருக்குல்ல, இந்த ஸ்பீக்கரில் உள்ள டயஃப்ராம் இருக்கும். அந்த டயஃப்ராமில் அந்த பெர்லியம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாடு என்றைக்கு மெட்டீரியல் அண்ட் மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் வளரலையோ அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியாது. மெட்டலர்ஜி அண்டு மெட்டீரியல் ரிசர்ச்சில்
நம்ம வளரலைன்னா வளர்ச்சி அடைய முடியாது. அதுக்கு தான் அப்துல் கலாம் அவர்கள் 2004 15 கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஒர்க் பண்ணி நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு 1500 கோடி ரூபாயை அந்த ஆராய்ச்சிக்கு வாங்கி கொடுத்தவர் அப்துல் கலாம். அவரோடு இணைந்து நான் பணியாற்றேன். அந்த பெர்லியம் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியணும், அது வேணும். அந்த பெர்லியம் மெட்டீரியல் எங்கே கிடைக்குன்னு பார்த்தா அமெரிக்காவில் ஒரு ராடு இருக்குது, பெர்லியம் டயஃப்ராம் கிடைக்குது அங்கே. சரி, இந்த பெர்லியம் டயஃப்ராமுக்கு இங்கேருந்து இஸ்ரோவுக்கும் அமெரிக்காவுடைய சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிக்கு ஒப்பந்தம் போட்டு அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் வந்து தடை பண்ணிட்டான், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது இந்தியாவுக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது சேட்டலைட் துறையில், மிசைல்ஸ் துறையில் வந்து இந்தியா பெரிய இதை யூஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவாங்க, நம்மளுக்கு நாளைக்கு நமக்கு அமெரிக்காவுக்கே போட்டியாக வந்துடுவாங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டான். ஏன்னா தொழில்நுட்பம் அவன் கண்டுபிடிச்சது, அதை இந்தியாவுக்கு கொடுத்தா இந்தியா பயன்படுத்திக்கும், வளர விடக்கூடாது என்று முடிவெடுத்து அதை ஸ்டாப் பண்ணிட்டான். உடனே அப்துல் கலாம் இப்போ இருக்க மாதிரி கூகுள்லாம் சர்ச் பண்ண முடியாது. ஒரு பொருள் வாங்கலை வரலைன்னா அடுத்து தேடுறதுக்கே நாளாகும், 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். தேடி பார்த்தா இது எங்கேருந்து வருது இந்த மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஜப்பான்லேருந்து ஒரு கண்ட்ரி, ஜப்பான் வந்து பெர்லியம் ராடை வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான். சரி, ஜப்பான் கம்பெனியை தொடர்பு கொண்டு அந்த பெர்லியம் ராடை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து அதை டயஃப்ராமாக மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்ககிட்ட கேட்குறப்ப இந்த பெர்லியம் ராடுக்கான மெட்டீரியல் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் அது இந்தியாவிலேருந்து வருதுன்றான். பெர்லியம் நம்ம ஊருக்காரன் என்னென்னா மண்ணை ஏற்றி விட்ருவான். இங்கே தாது மணல் கொள்ளையடிக்கிறான்னு சொல்கிறாங்களா, மண்ணை ஏற்றி அங்கே விட்டுருவான். அவன் மண்ணை சலித்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒவ்வொரு மினரலையுமே வேல்யூடேஷன் பண்ணும்போது அதனுடைய மதிப்பு அதிகமாக கூடிடும். அதனால தான் வெறும் தாது மணலை எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவினுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வளங்களை செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணால் பல்வேறு துறைகளில் இந்தியா இன்றைக்கு வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற முடியும் என்று நம்பிக்கை கொண்டவர் அப்துல் கலாம், செய்து காண்பித்தவர். அந்த பெர்லியம் மெட்டீரியலில் என்னன்னா அது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி மண்ணை எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கேட்டால் நாங்கள் பெர்லியம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே, என்ன பண்ணுறீங்க, மண்ணை தான் சார் அனுப்புகிறோம் அப்படின்ட்டான். அந்த மண்ணை எடுத்து பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தா அதில் பெர்லியம் இருக்குது. அப்புறம் அதை எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி இங்கே உருவாக்கி இன்றைக்கு அனைத்து சேட்டலைட்டையும் நம்ம உருவாக்கின பெர்லியம் இந்த டயஃப்ராம் இன்னைக்கு பயன்படுத்தணும். சுயசார்பு, தற்சார்பு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, தற்சார்பு, ஆத்ம நிர்பார் பாரத். அந்த வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது அது என்னது வாயிலே நுழையலை. அது ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு அவர் சொல்லும்போது வாயிலே நுழையலை. நானே கஷ்டப்பட்டு தான் எழுத்து கூடி படித்தேன். சுயசார்பு, தற்சார்பு, ராக்கெட் துறையில் தற்சார்பு, ஏவுகணை துறையில் தற்சார்பு, அணுசக்தி துறையில் தற்சார்பு, போர் விமான துறையில் தற்சார்பு அடைய முடிந்த நம்மால் சோப்பு சீப்பு கண்ணாடியில் தற்சார்பு அடைய முடியல. என்ன அடைய முடியுதா? அடைய முடியல. நானும் என் ஃப்ரெண்டும் கேஎஃப்சி சாப்பிட போனோம், சிக்கன். ஓகே, கேஎஃப்சி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? கேஎஃப்சி சிக்கன் இங்கே உங்களில் கேஎஃப்சி கிடையாதா? இல்லை, சாப்பிட மாட்டீங்களா? நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அவங்க எப்படி சாப்பிட போனோம். சாப்பிட போகும்போதும் ஏன் சொல்ல வரேன்னா இது உங்களுக்கு தெரியணும். நாங்கள் போய் ஆர்டர் பண்ண ஆளுக்கு 2 பீஸ் லெக் பீஸ், நானும் அவரும் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டோம். அங்கேருந்து ஒரு பையன் ஒரு ஹோண்டா சிட்டி காரில் வந்தான். அப்படி நல்லா ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் போட்டு ரேபன் கிளாஸ் எல்லாம் போட்டு வந்தான். வந்து டக்குன்னு ஆர்டர் பண்ணான். ஒரு பக்கெட் சிக்கனை வாங்கிட்டு வந்து எங்கள் முன்னால் உட்காந்தான். அவன் எதுக்கு எங்கள் முன்னால் உட்காரான்? எங்களுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. என்னடா 4 சிக்கனை வச்சு ஆளுக்கு 2 சிக்கனை வச்சு நம்ம உட்காந்துருக்கோம், இவன் ஒரு பக்கெட் வாங்கி தனியாக வந்து உட்காரானே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்த உடனே அவன் பார்த்துட்டு எங்களை பார்த்தான். வந்து சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என் பேர் பொன்ராஜ். ஓ நீங்கள் தான் சார், கலாம் சார். ஆமாப்பா, நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன் சார், நான் ஆஸ்திரேலியன் ப்ராஜெக்டை இங்கேருந்து ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மொபைல் ஃபோனில் சாம்சங் கேலக்ஸி மொபைல் ஃபோனில் காமிச்சான், கூகுளில் போய் காமிச்சான்.
காமிச்சு இங்கேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு காமிச்சிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் பண்ணான். ஓகே, இந்த கேஎஃப்சி தான் அந்த லொக்கேஷன், ஜிபிஎஸ் அனுப்பியிருக்கேன், இங்கே வந்துரு அப்படின்னா. சரி, யாருக்கோ சொல்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொரு பொண்ணு வந்து இறங்குச்சு, ஹோண்டா சிட்டி டொயோட்டா காரில். அந்த பொண்ணு இறங்கி அது நேராக வந்துச்சு, பக்கத்தில் இவங்கிட்ட வந்துச்சு. இந்த பொண்ணு, சார் சி இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அன்னபூரணி அப்படின்னா. இவன் பேர் கந்தசாமி, அந்த பொண்ணு அன்னபூரணி வந்து உட்காந்துச்சு. அந்த பொண்ணு காதில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கையில் ஐஃபோன் வச்சுருந்துச்சு. வந்து உட்காந்துச்சு. உட்காந்தவொடனே இன்ட்ரடியூஸ் பண்ணான். எங்கனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஒரு பக்கெட் சிக்கன் சாப்பிட்றான், நம்ம அதுக்குள்ளேயும் சாப்பிட்டோம். நீ போய் வாங்கிட்டு வாயான்னு சொல்லி இவரை சொல்லிவிட்டு நான் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். பேசி முடிவில் பேசிகிட்டே இருந்தோம். நான் வந்து இதில் அப்சர்வ் பண்ண ஒன்று என்னென்னா, அந்த பையன் ஓட்டிகிட்டு வந்த கார் இருக்க கார் வந்து ஹோண்டா சிட்டி மேட் இன் ஜப்பான். அந்த பையன் போட்டிருந்த பேண்ட்டும் டிஷர்ட்டும் மேட் இன் யூகே அப்படின்னு சொன்னான். யூகேயில் வாங்கினேன், ஆனால் திருப்பூரில் தான் எக்ஸ்போர்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிராண்டு அங்கே சரியா. அந்த பையன் போட்டிருந்த ரேபன் கிளாஸு மேட் இன் யூகே. பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணி ஒன்று லிப்ஸ்டிக் எடுத்து வாயில் போடுச்சு. நான் கேட்டேன், ஏம்மா லிப்ஸ்டிக்கை சிக்கன் சாப்பிட்ட பிறகு போடலாமே சார்? சாப்பிட்ட பிறகு போடுவேன் சார் அப்படின்னு. இது சாப்பிட்றதுக்கு முன்னால் போடுறது, அப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒன்று போடுறது சார், கரெக்ஷன் அப்படின்னு. சரி, அந்த பையன் போட்டிருந்த கிளாஸ் ரேபன் கிளாஸ். அவன் வச்சுருந்த ஃபோனு சாம்சங் கேலக்ஸி மேட் இன் சாம்சங் வந்து சவுத் கொரியா. அவன் யூஸ் பண்ண கூகுள் மேட் இன் யூஎஸ்ஏ. அந்த பொண்ணு வச்சுருந்த ஐஃபோனு மேட் இன் யூஎஸ்ஏ, டிசைன்ட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் சைனா. அந்த பொண்ணு யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் வந்து லொரேல். நீங்களாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணலையா? பாவம். அந்த பொண்ணு யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் வந்து லொரேல் லிப்ஸ்டிக் மேட் இன் ஜெர்மனி. நாங்கள் சாப்பிட்ட கேஎஃப்சி சிக்கன் மேட் இன் கென்டக்கி யூஎஸ்ஏ. பொரிச்சது தான் சென்னையில். பேட்டன்டடு வந்து யூஎஸ்ஏ. பணம்லாம் அவங்ககிட்ட தான் போகும். இதில் ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா கந்தசாமி, அன்னபூரணி, நாங்கள் தான் இந்தியா. ஓகே, மற்றதெல்லாம் மேடின் 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 மேடின். யோ, நீ மேக்கின் பண்ணியா அப்படின்னா அது மேக்கின் என்ன டேக்காகவே ஆகலை. நம்மால் சொன்னார் மேக் இன் இந்தியா அப்படின்னார். நீ மேடினே பண்ணலையா, அப்புறம் எப்படி மேக் இன் இந்தியா? ஓகே, ஆகலை. ஸோ இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, ராக்கெட் துறையில் தன்னிறை அடை வைத்தார் அப்துல் கலாம். SLV-3 ராக்கெட் இன்றைக்கி என்னது, நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்த முதல் நாடு இந்தியா. செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பி முதல் முயற்சியில் வெற்றி பெற்ற 3வது நாடு இந்தியா. நிலவிலே தரையிறங்கக்கூடிய 4வது நாடு இந்தியா. இறங்க போகிறோம். இன்றைக்கு உலகத்திலேயே கண்டம் விட்டு கண்டம் தாய்ந்து அழிக்கக்கூடிய ஏவுகணை சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை பிரம்மோஸை உருவாக்கியது இந்தியா. இதை உருவாக்கின 2 பேரும் தமிழர்கள், அப்துல் கலாம் மற்றும் சிவதான பிள்ளை. அமெரிக்காவுடைய கண்களில் மண்ணை தூவி 5 அணுகுண்டுகளை வெடித்துவிட்டு இன்னமும் சைனா அங்கங்கே தலை காமிக்கிறதே ஒழிய இந்தியாவின் மேல் படையெடுப்பதற்கு பயப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அணுசக்தி வல்லமை பெற்ற நாடு இந்தியா. பாருங்க, ஒரு தலைவரது கனவை ஒரு சாதாரண விவசாய மீன்பிடி படகு கட்டும் தொழிலாளியினுடைய குடும்பத்தில் பிறந்த 7வது மகனாக பிறந்த ஒரு அப்துல் கலாமால் செய்ய முடியும் என்று சொன்னால் உங்களால் முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. ஒரு ஜஸ்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணுறது பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? அது என்ன IAS அகாடமியில் படிச்சு ஓகே, பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? இல்லை இல்லை. சுக்காய் தேட்டில் பறக்கும் பொழுது என்ன சொன்னார்? என்னுடைய எண்ணம் செயல் எல்லாம் 45 நிமிஷம் இந்த சிஸ்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, என் விஞ்ஞானிகள் எப்படி இதை உருவாக்கியிருக்காங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் கைட் பண்ணவர் அப்துல் கலாம். அதை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்றதை பார்த்து அத்தனையும் பறந்து பார்த்து 45 நிமிஷம் பிஸியாக இருக்கிறதுனால பயப்படுறதுக்கே நேரம் இல்லை. பயப்படுறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. எப்போ பயப்படும்? ஐடில் மைண்ட் இஸ் எ ஈவில் மைண்ட்.
என்னது? ஈவில் மைண்டு. எப்பயுமே நீங்கள் ஆக்குப்பையாக இருந்தீங்கன்னா, ஒரு எண்ணத்தில், செயலில், சிந்தனையில், லட்சியத்தில் ஃபோக்கஸாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பயப்படுறதுக்கு நேரமே இருக்காது. என்ன இருக்காது? நேரமே இருக்காது. அதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. பயப்படுறதுக்கு நேரமே இல்லை. அப்போ என்னாச்சு? இதுதான் நீங்கள் கற்றுக்க வேண்டிய எண்ணம். எக்ஸாமை பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் நாட் ஆஃபீஸர், யூ ஆர் லீடர். லீடர்னா என்ன பண்ணணும்? எம்பவர் அண்ட் ஆஃபீஸர்னா என்ன பண்ணணும்? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். இங்கே வா, அதை செய், இதை செய் அப்படின்னு என்னது? கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். எம்பவர் அண்ட் கோச்னு என்னது? லீடர். அப்போ நீங்களாம் என்ன ஆக போகிறீங்க? யூ ஆர் நாட் அன் ஆஃபீஸர். நீங்கள் என்ன வந்திருக்கீங்க இங்கே? லீடர். அப்போ லீடர் தான் லீடரை உருவாக்க முடியும். நீங்கள் தான் லீடர்ஸை உருவாக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்க போகிறது யார்? நீங்கள் தான். அப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி முடிச்சிட்டார். 1998 ஒரு நாள் நைட்டு 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது. நான் பெங்களூரில் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில் நீ டெல்லி வந்துடு அப்படின்னாரு. சரிங்க சார் வந்துடு, உடனே வா அப்படின்னார். அப்போ தான் விஷன் 2020 உருவாயிட்டு. நான் காலையில் போனேன், ஆஃபீஸில் எல்லாம் டிக்கெட்லாம் ரெடியாக இருந்துச்சு. எனக்கு மத்தியானம் ஃப்ளைட்டு, சாயந்தரம் போயிட்டேன் விக்யான் பவன், டெல்லியில் விக்யான் பவன் இருந்தது. அப்போ விஷன் 2020 சப்மிட் பண்ணிட்டார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாச்சு. இந்தியாவை அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக்கக்கூடிய செயல் திட்டம் விஷன், தொலைநோக்கு பார்வை. இந்தியாவை அடுத்த 10 ஆண்டுகளில் 10% பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் யாரும் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என்ற செயல் திட்டம். இந்தியாவை ஒரு பொருளாதார வல்லரசு இந்தியாவாக உருவாக்க வேண்டும் என்ற செயல் திட்டம். விவசாயத்திலும், விவசாய சார்ந்த கூட்டுத்துறையிலும், மதிப்பு கூட்டல் துறையிலும், தொழில்துறையிலும், உற்பத்தி துறையிலும், சேவை துறையிலும், இந்த 4 துறைகளிலும் 10% பொருளாதார வளர்ச்சியை அடுத்த 10 ஆண்டுகளிலே எப்படி எய்த வேண்டும் என்று சொல்லிய 5000 எக்ஸ்பர்ட்ஸ், IAS IPS ஆஃபீஸர்ஸ், என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், ப்ரொஃபஸர்ஸ், அகடமிஷியன்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபார்மர்ஸ் 5000 பேர் கொண்ட குழு அப்துல் கலாமின் தலைமையிலே கொண்டு 25 வால்யூம் கொண்ட மிகப்பெரிய செயல் திட்டம் டெவலப்ட் இந்தியா விஷன் 2020 பார்லிமெண்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். நீ உடனே வாடினார். என்ன பண்ணணும் சார்? நான் பார்லிமெண்ட்டை கொடுத்துட்டேன், இனி அவங்க வேலை. நான் இதை கொண்டு போய் மக்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. சார், அவங்க பாவம் இப்போ தான் படிச்சுட்டு வர்றாங்க, அவங்ககிட்ட போய் சொன்னால் என்ன சார் புரியும்? இத்தான் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அவங்ககிட்ட என்ன சார் புரியும்? நீங்கள் இந்த அதிகாரிகள்கிட்டையும் அமைச்சர்கள்ட்டையும் சொல்லுங்கள் சார். அதெல்லாம் கான் கேஸ், இதுதான் நியூ கேஸ். ஓகே, அதெல்லாம் கான் கேஸ், முடிஞ்சு போன வேலை. என்னுடைய கடமை பண்ணிட்டேன். ஆனால் இந்த கடமையை போய் இளம் மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் நான் விதைத்தால் தான், அவர்களால் மட்டும்தான் இந்தியாவை வளர்ந்த நாடாக, அறிவில் சிறந்த வல்லரசு இந்தியாவாக உருவாக்க முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாறக்கூடிய வல்லமை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிறது. அவர்களால் தான் இதை செய்ய முடியும். எனவே அவர்களிடம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டார்.